அவர் ரசூலுல்லாஹி வந்து சொன்னார், முகமதே, இந்த வருடம் உங்களுக்கு நாங்க அனுமதி தரமாட்டோம். அடுத்த வருடம் வேணா நீங்க யுத்தம் செய்ய இங்க உம்ரா செய்ய வரலாம் என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த சுஹைல் என்பவர் மக்கா நகரத்தினுடைய மக்களின் மூலமாக வந்து ஒரு கூறு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். அடுத்த ஒப்பந்தம், எங்களில் யாராவது மக்காவுக்குள்ளே வந்தால் நீங்கள் மதீனாவுக்குள்ளே வந்தால் சிறைபிடிக்க கூடாது. ஆனால் மதீனாவில் இருக்கக்கூடிய உங்களில் யாராவது மக்காவுக்குள்ளே வந்தால் நாங்கள் சிறைபிடித்து விடுவோம். எவ்வளவு அநியாயமான ஒரு ஒப்பந்தம்! ரசூலுல்லாஹ் சரி என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி அநியாயமான ஒப்பந்தங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று சொல்லி உம்ரா செய்யாமல் திரும்பி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வந்திருக்கக்கூடிய ஒட்டகங்கள் உங்களுடைய கால்நடைகளை அழுத்து நான் உம்ரா செய்யாமல் திரும்பி ஏறாமை கலட்டியதற்காக தம்மாக பரிகாரமாக கொடுத்துட்டு எல்லாரும் மதீனாவுக்கு போகலாம் என்று சொன்னார்கள். ஒத்துக்குமா? நாமளா இருந்தா ஏர்போர்ட் வரைக்கும் நாம வந்துட்டோம் உம்ராவுக்கு, எப்படியாச்சும் நான் திரும்பி போக முடியும்? நாங்க போக முடியாது. எப்படியாவது நீங்க மக்காவுக்கு அழைத்து செல்லணும் என்பதாக நாம சொல்லுவோம். ஏன்னா அல்லாஹ்வோட வீட்டுக்கு நம்ம வர்றோம். சஹாபாக்கள் அதைத்தான் சொன்னாங்க, இஹ்ராம் கட்டிட்டோம், அல்லாஹ்வோட வீட்டை போய் நாங்க பார்க்காம நாங்க திரும்பி வரமாட்டோம், உங்களோட வரமாட்டோம், எங்களுடைய இஹ்ராமை களைய மாட்டோம் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் ஆவேசமாக பேச ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதெல்லாம் சொல்லப்படுவது மனைவியோட பேச்சு கணவனார்கள் கேட்கணும். மனைவிமார்கள் நல்லா ஆலோசனை சொல்லுவாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது பேசாம நம்ம சொல்லி ஆஃப் பண்ணக்கூடாது மனைவிகளை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா கூட இருந்தாங்க. கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, கவலைப்படுறீங்க, நீங்க உட்கார்ந்து முதல்ல மொட்டை அடிங்க, நீங்க உட்கார்ந்து முதல்ல மொட்டை அடிங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணு பதில் பேச உட்கார்ந்தாங்க, மொட்டை அடிச்சாங்க. சஹாபாக்கள் அப்படியே பார்க்கறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் உம்ராவே செய்யல, மொட்டை அடிச்சுட்டாங்க. அதுல ஒரு காரணம் இருக்கு, எல்லாம் உட்கார்ந்து எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த இஹ்ராம் வெள்ளத்துணியை கலைஞ்சாங்க, போயிட்டே இருந்தாங்க. எல்லாரும் வெள்ளத்துணியை கலைச்சிட்டு ரசூலுல்லாஹ் பின்னால் மதீனாவுக்கு போயிட்டாங்க. அப்ப அவ்வளவு பிரச்சனைய